மொழியினும் மேலா என் உயிருடன் கலந்த எனது தாய்மொழியாம் அன்னை தமிழை வணங்கி அனைவருக்கும் எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மனித சாதனைகள் காத்து கிடக்க சரித்திரங்கள் தன் பக்கங்களை உனக்காய் விரித்து வைத்திருக்கிறது. போதைக்கு அடிமையாகாமல் குடும்பத்தையும் நாட்டையும் முன்னேற்று. போதை விழிப்புணர்வு என்ற தலைப்பில் பேச வந்திருக்கிறேன். எனது பெயர் ஷாலினி. நான் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். வழி மறக்க கொடுக்கிறேன் என்று சொல்லும் கோலை இளைஞனே, உன் தாயின் பிரசவ வழியை விட உன் வழி பெரியதா என யோசனைக்கும். போதை ஏற்றுக்கொள்வதற்காகவும் பொழுதுபோக்கிற்காகவும் மக்களால் உட்கொள்ளப்படுகின்றன. போதை பொருள் பழக்கம் உடல் நலத்திற்கும் சமூக நலத்திற்கும் பெரும் விளைவிக்கும். போதை பொருட்களில் மதுப்பணம், புகையிலை, ஹெராயின், கஞ்சா, பான் மசாலா, எத்தனால், நிக்கோடின், இன்ஹேலர்கள் என பல வகைகள். போதை போதை அது நாம் காசு கொடுத்து வாங்கும் வேதனை. இது மரணத்தின் பாதை. தன்னிலை மறக்கத்தானே வலிய தரும் சாபம். உணர்வினை மற்றது, உண்மை நிலை மற்றது. கனவுக்குள் காலம் செல்ல உயிர் குடிக்கும் பேய். ஓடியாடி விளையாட வேண்டிய வயதில் ஒரு மூலையில் முடங்கி கிடக்க எப்படி முடிகிறது இளைஞனே? நரை விழுந்து பல் விழுந்து தடியூன்றும் முன்னே பிஞ்சிலேயே பழுத்து உதிர்ந்து விட துடிப்பதே மதுமயக்கம். அது மதிமயக்கம். ஒரு வம்சத்தை அழிப்பது மது பழக்கம். ஒரு வம்சத்தை அழித்து விடுகிறது கொடுமை நிறைந்தது. புக்தியுள்ளோருக்கு புகழ் மயக்கம், தொழில் புரிபவர் காண்பது பொது மயக்கம். பக்தியுள்ளோருக்கு அருள் மயக்கம், நன்கு படித்தவர் காண்பது மொழி மயக்கம். உத்தமன் என்றுனை ஊர் புகழ்ந்தால் அந்த ஒவ்வொரு சொல்லிலும் போதை உண்டு. சக்தி உள்ளோன் என்று புகழ்ந்துரைத்தால் அந்த தனித்தன்மையில் ஒரு மயக்கம் உண்டு. போதை என்பது மதுவால் மட்டுமல்ல. மது அருந்த போது இருக்கிற பயம் புகைப்பிடிக்கும் போது இருப்பதில்லை. அதற்கு காரணம் புகைப்பது என்பது அதிகமான தீமை இல்லாதது என்று பல பேர் நினைக்கிறார்கள். உண்மை என்னவென்றால் மதுவில் எத்தனை தீமை இருக்கிறதோ அத்தனை தீமைகளும் இந்த புகையிலேயும் இருக்கிறது. புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட பெரும் பாலான பேர்கள் புகைப்பிடித்தவர்களே என்னும் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாததை பழக்கிவிட்டு பின்பு தினம் தினம் 1000 கவலைப்பட்டு 1000 டாக்டரை பார்த்துவிட்டு நீ அவருவதேனோ அவதிப்பட்டு மதுவை தொடாவிடில் சபை மதிக்கும் அந்த மதிப்பினில் புது புது தொழில் கிடைக்கும். அதிகம் உழைத்திட உடல் இருக்கும். உன்னை அனைவரும் வணங்கிடும் நிலை பிறக்கும். மதுவை நீ தொடாவிட்டால் உன் வாழ்க்கை எப்படியெல்லாம் பிரகாசிக்கும். மனித மனதை சிதைத்து மனித இனத்தை அழிக்கும் பரபயமான வேலையை சுலபமாக செய்வது போதைப் பொருட்கள். இன்றைய சமுதாயம் எதிர்நோக்கியுள்ள மிகப்பெரிய சவால்களில் ஒன்று போதை பழக்கம். மனச்சிதைவு, உடல் நலக் கோளாறு, நாள்பட்ட நோய்கள், தீராத வலி, இவைதான் போதைப் பொருள் பயன்பாடு நமக்கு தரும் பரிசுகள். இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைவர்கள். நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு விளைவிக்கும் போதைப் பொருள்களை தடுத்து நிறுத்துவதோடு அவற்றை முழுமையாய் அழிக்க வேண்டும். போதைப் பொருள்களை தவிர்ப்போம். இளைய சமுதாயத்தை காப்போம். போதையற்ற நாடாக்குவோம். எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என் உள்ளங்கனிந்த நன்றிகள்.